அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோ ஆதரித்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம், மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் அவங்க எங்கள் ஸ்டைலில் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக நம்ம ஆம்பிளிஃபயர்ஸ் மேக் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் ஸ்டைலில் ஆடியோ போர்ட்ஸ் பிடி போர்ட்ஸ் எல்லாருமே அவங்க எங்கள் ஸ்டைலில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிமோட் கிட்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக யூனிக்கான ஒரு டிசைன் யாருக்குமே இருக்கிறதில்ல. ஸோ ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்டோட இது மட்டும்தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி நம்மளுடைய ஓன் டிசைனில் நமக்கு தெரிந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நிறையா ப்ராசஸர் இருக்குது. பர்டிகுலராக ஒரு 2 ப்ராசஸர் மட்டும் இல்லை, நிறையா ப்ராசஸர் இருக்குது. டிடிஏல 8425 தவிர இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் சீரீஸ்லேயும் இருக்குது. டிடிஏ சீரீஸில் இன்னும் நிறைய ஐசி இருக்குது. பிடி சீரீஸில் இருக்குது. நிறைய சீரீஸில் ஐசிஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கோடிங் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லா பக்கமும் கிடைக்கிது. நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆடினோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்த்தில் நம்ம போட்டு நம்ம அந்த ஐசிஸ் எல்லாமே ஒர்க் பண்ண வைக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடினோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் கோட் மட்டும் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எரர் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ ப்ராசஸை நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்ம அது எப்படி ஃபஸ்ட்டு ஆடினோன்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் உள்ளே கொண்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம ஆடினோ போர்ட்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஐசி நம்ம எப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம என்கோடரு ரிமோட் கீழெலாம் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடினோ அது எப்படி பண்ணுறது, அதோட பேசிக் ப்ரோக்ராம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம எல்லா ப்ரோக்ராம் உள்ளே கொண்டு வைக்கலாம். நான் இருந்தாலும் இந்த வீடியோவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆடினோ பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் சோர்ஸ் கோடை போட்டுட்டு அவங்க டார்கெட் ஐசி ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான சோர்ஸ் கோடும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். அந்த இப்போ ஆடினோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ போர்டு. இந்த போர்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கோடிங் உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டிஸ்பிளேயோட லைன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரோக்ராமில் நம்ம என்ன பேர் எந்த பின்ஸ் நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறோமோ அந்த பின்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட்டு. இதில் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பின்ஸு. நம்ம இதில் என்ன கோடிங் பண்ணி அந்த கோடிங் தகுந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணோம்னா இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எஸ்டிஏ நம்ம எடுப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்லேருந்து அவுட்புட் எடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஐசி நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. டார்கெட் ஐசி ஃபிக்ஸ் பண்ணால் இந்த 2 டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் லைன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம டார்கெட் ஐசி டிடி 8425 நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்ம இது எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் போர்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தனியாக அவைலபிளாக கிடைக்குது. நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட்டுமே 5 வோல்ட் கிரவுண்டு கொடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் ஹாஸ்டல் போட்டிருந்தோம்னா இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எந்தெந்த பின்னுக்கெலாம் நம்ம லைன் கொடுத்துருக்கோமோ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி பிசிபி போட்டு நம்ம போர்டு நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோதான். இது சிம்பிளான கான்செப்ட். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க இதை பற்றி ஒரி பண்ணி தேவையில்லை. எப்படி கனெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு அவங்களாவே ரெடி பண்ணிக்குவாங்க. ஸோ இது என்கோடர் சுவிட்சுக்கு நம்ம புஷ்ஃபுல் ரெசிஸ்டர் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுட்டு நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போர்டு ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்ததான் நம்ம மெயின் ப்ரோக்ராம் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி பண்ணோம்னா 100% சக்ஸஸ்லாம் நம்ம அந்த ப்ரோக்ராம் இவ்வளோ இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஆடினோன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டேப்பிங் வரும். அதில் நீங்கள் ஆடினோவில் உள்ளே போய் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆடினோ.cc அப்படிங்கிற ஃபார்மும் இருக்கும். அதை ஃபார்ம்னால்
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து 5000 வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமோட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக உள்ள எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ரன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ண வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அது ஓகேங்கிற பட்சத்தில் நம்ம மெயின் ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இதுதான் என்னுடைய டெஸ்க்டாப், லேப்டாப் ரெண்டுமே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போய் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆர்டினோ ஓப்பன் பண்ணி உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இதில் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் உள்ளே போனோன்னா பேசிக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது, டிஜிட்டல், அனலாக்கு எல்லாமே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று உள்ளே இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதிலே கொடுத்துருவாங்க. பிளிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து நம்ம லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து எத்தனாவது பின்னில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்இடி பில்டின் அப்படின்னா அதில் இருக்க அந்த போர்ட்லேயே ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. அதே வந்து நம்மளுக்கு அது அவுட்புட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட் அப்படின்னா எல்இடி பட்டன் பில்டின் வந்து ஹைனா எரியும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிலே 1000 கொடுத்துருக்காங்க. இது வந்து 1000 மில்லி செகண்ட்ஸுக்கு அப்புறம் எரிஞ்சிட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிரும். ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இதில் லோட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த ரைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணால் கம்பைலிங் ஆகும். கம்பைலிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எந்த ஒரு இதுவுமே எரர் இல்லை. எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வரும். ஸோ எரர் வரல. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்லோடு. நம்ம வந்து இந்த ஆர்டினோ போர்டில் நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை என்ன போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் அதை எனேபிள் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே சவுண்டு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கார்னரில் வந்து ஆர்டினோ யுனோ வந்து நீங்கள் என்ன இதில் என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் நிறைய மாடல் இருக்குது. நம்ம யுனோ மாடல் இருக்குது. நம்ம அதையும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதில் டூல்ஸில் உள்ளே போனீங்கன்னா என்ன போர்டு வந்து நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா COM3 அப்படிங்கிற ஆர்டினோ போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சாவே போதும். நம்ம ஃபுல்லாக இன்டெப்த்தாக இருந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப ப்ராசஸாக இருக்குது, பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாருனாலே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நம்ம போர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இன்க்ளூட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் அப்லோடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து இதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணாவது இருக்கிற எல்இடி வந்து பார்த்திங்கன்னா பிளிங்காகி எரியுது. ஸோ இப்போ வந்து இந்த போர்டு வந்து ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை வந்து நம்ம TDI 8425 உண்டான ப்ரோக்ராம் எடுத்து நம்ம உள்ளே போட்டோம்னா இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஃபைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத எடுத்து நீங்கள் ஹெட்டர் ஃபைல்ஸு அண்டு உங்களோட மெயின் ஃபைல்ஸுமே உள்ள சோர்ஸ் கோடையும் உள்ளே போட்டு ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எரர் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ரன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம மெயின் ப்ரோக்ராம் வந்து எப்படி எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில்
நீங்கள் ஆர்டினோனா என்ன, ஆர்டினோவில் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம 8425 உடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் எரர் வரும், இந்த எரர் வந்து எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸு ப்ளஸ் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் இருக்கும். முடிஞ்சால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணி அதை ப்ரோக்ராமை ரன் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.